Page number 91. Let us learn a lesson to save. This particular lesson explains us the importance of savings, not only the money but also the other sources. Okay, so saving அப்படினா மணி மட்டும் கிடையாது, வேற என்னென்ன அப்படின்றதெல்லாம் இந்த லெசனில் பார்க்கலாம். On the way to the playground in the fields, Ami saw dirt thrown out of a pit on the ground. ஸோ அமீர் வந்து என்ன பண்ணுறான், ப்ளே கிரவுண்டு போகிற வழியில் ஒரு இதை பார்க்குறான். பிட் அப்படின்றது குழி தோண்டி அந்த மண்ணெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்து போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து He went near it and saw a small rat-like creature. அதாவது போயிட்டு அந்த குழி தோண்டி இருந்ததில்ல, ஸோ அதை பக்கத்தில் போயிட்டு என்ன அப்படின்றத போய் பார்க்குறான். அங்கே என்ன பார்க்குறான்னா, ஸ்மால் rat-like creature, ஒரு ரேட் மாதிரியே உள்ள ஒரு க்ரீச்சரை பார்க்குறான். He called out, "Hey, who are you? What are you doing in the?" அதான் என்ன சொல்கிறான், நீ யார், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, நீ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். The creature came out and took a glance at the boy and said, "I am a mole." ஸோ அந்த creature வெளியே வந்துட்டு கிளான்ஸ் அப்படின்னு என்ன, லுக் பார்க்குறது, ஒரு தடவை யார் அப்படின்னு கேட்குற, மேலேயும் கீழே பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுதான் அந்த ஸ்மால் கிரேச்சர். அது என்ன சொல்லுன்னா பார்த்துட்டு, ஐ ஆம் எ மோல். மோல் அப்படின்னா ரேட் மாதிரியே உள்ள ஒரு கிரேச்சர். ஓகே, ஸோ இதுதான். ஐ ஆம் டிக்கிங் எ பரோ டு கேட்ச் த எர்த் வார்ம்ஸ் அண்ட் சேவ் தம் ஃபார் எ வின்டர். ஸோ டிக்கிங் அப்படின்னா குழி தோன்றுறது, பரோ அப்படின்னா என்னென்னா வலை. ஸோ எலி வலை, பாம்பு வலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுது, தோண்டுது. நான் தோன்றேன். ஐ கேட்ச் த எர்த் வார்ம்ஸ். எர்த் வார்ம்ஸ்ன்னு என்ன, மண்புழு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன், தோண்டி மண்புழுலாம் பிடிச்சு அண்ட் சேவ் தம் ஃபார் த வின்டர். வின்டர்னா குளிர்காலம், பனிக்காலத்துக்காக நான் என்ன பண்ணுறேன், மண்ணை தோண்டி அதில் என்ன பண்ணுறேன், எர்த் வார்ம்ஸை வந்து சேவ் பண்ணி வைக்கிறேன் வின்டருக்காக அப்படின்னு சொல்லுது. எர்த் வார்ம்ஸ்னால் என்ன, மண்புழு. இன்ட்ரெஸ்டிங், ஹவு டு யூ கேட்ச் அண்ட் சேவ் தம். ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, நீ எப்படி பிடிப்ப, எப்படி சேவ் பண்ணி வைப்ப அப்படின்னு சொல்லி அமீர் கேட்குறான். த மோல் ரிப்ளைட், I take worm traps along the tunnels. When the earthworms cross it, they fall into it. Traps அப்படின்னா பார்த்தோம் இல்லையா. ஸோ பொறி. ஸோ நான் என்ன பண்ணுவேன், அப்படியே தோண்டி ஒரு பொறி மாதிரி அலாங் த டனல், சுரங்கத்துக்குள்ளே என்ன பண்ணுவேன், நான் ஒரு பொறி மாதிரி ரெடி பண்ணி வைப்பேன். டனல்ஸ் அப்படின்னா என்னென்னா சுரங்கம். இப்போ இந்த ட்ரெயினில் நான் இப்படி சுரங்கத்துக்குள்ளே போகும் இல்லையா. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுவோம், அந்த பரோ, அந்த வலையை என்ன பண்ணுவோம், அப்படியே ஃபுல்லாக அந்த சுரங்கத்துக்குள்ளே ஒரு பொறி மாதிரி ட்ராப்ஸ் மாதிரி வச்சு வலையை ரெடி பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், இங்கே பாருங்கள், மேலே மட் இருக்கா, மணல், அதுக்கு கீழே என்ன பண்ணுறது, அப்படியே தோண்டி ஒரு சுரங்கம் மாதிரி அமைச்சு பொறி மாதிரி வைக்கிறது, அந்த மண்புழு எர்த் வார்ம்ஸை பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறது, ரெடி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ட்ராப்ஸை ரெடி பண்ணி பொறி ரெடி பண்ணி வச்சோன்னே அந்த எர்த் வார்ம்ஸ் என்ன ஆகும், கிராஸ் ஆகும் இல்லையா. ஸோ அதில் என்ன ஆயிரும், அந்த பொறியில் என்ன பண்ணிடும், விழுந்துடும். ஐ வில் பைட் அண்ட் பேரலைஸ் தம். பைட் அப்படின்றது கடிக்கிறது. ஓகே, ஸோ கடித்து என்ன பண்ணிடுது, பேரலைஸ்னால் செயலிழந்து செய்கிறது. ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுது, செயலுக்கு வச்சு அண்ட் ஸ்டோர் இன் த டனல் டு ஈட் லேட்டர். ஸோ டனலாக என்ன சொன்னோம், சுரங்கம் சொல்லலையா. ஸோ அதில் என்ன பண்ணும், சேவ் பண்ணி வச்சு லேட்டர்னால் என்ன, வின்டர் சீசனில் அது என்ன பண்ணிக்கும், சாப்பிட்டுக்கும். ஓகே, ஸோ அதுதான் இந்த மோல் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ என்ன பண்ணுது, டிக்கு மணலை தோண்டி ஒரு சுரங்கம் அமைச்சிருது. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுது, ஒரு ட்ராப்ஸை கூட ஒரு பொறி ரெடி பண்ணி வைக்கிது. அதில் இந்த எர்த் வார்ம்ஸ் வந்து கிராஸ் ஆகும்போது அந்த பொறியில் விழுந்துருது. ஸோ அதை என்ன பண்ணுது, இந்த எர்த் வார்ம் இந்த மோல் என்ன பண்ணுது, அதை கடித்து பேரலைஸ் பண்ணிடுது. ஓகே, ஸோ பேரலைஸ் பண்ணிடுறோம். பேரலைஸ்னால் செயலிழக்க செஞ்சிருது, எங்கேயும் ஓடாமல் அப்படின்னு செயலிழக்க செஞ்சு. அதுக்கப்புறம் இது வின்டர் சீசனில் அதை சாப்பிட்டுக்குது. ஓகே, த பாய் ஆஸ்க், ஹவு மெனி எர்த் வார்ம்ஸ் வில் யூ ஸ்டோ. உடனே அந்த அமீர் கேட்குறான், எத்தனை எர்த் வார்ம்ஸ் வந்து நீ சேவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. த மோல் ரிப்ளைட், அந்த கிரேச்சர் சொல்லுது, as many earthworms as I can get. ஸோ as many earthworms, ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நான் சேவ் பண்ணுவேன். I don't eat all of them. ஸோ அதை எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். I save them for using later. நான் சேவ் பண்ணி வைப்பேன் எப்போது, வின்டர் சீசனுக்காக நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். Now I don't have any time to waste. நான் இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தை கூட நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. I must build a lot of worm traps.
அப்படி அதாவது என்னது நிறையா அந்த மாதிரி ட்ராப்ஸ் ரெடி பண்ணணும், நிறைய பொறி இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கணும். see you later the mole went inside the burrow. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு see you அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த மோல் என்ன பண்ணுது, அந்த ஸ்மால் கிரேச்சோ என்ன பண்ணிது, went to the burrow. ஸோ அந்த வலைக்குள்ளே என்ன பண்ணிருச்சு, உள்ளே போயிடுச்சு. just then near the mole's burrow, அந்த creature, ஸ்மால் creature இந்த எலி மாதிரியே உள்ள அந்த வலை பக்கத்தில் Amir saw a leaf moving. ஸோ பக்கத்தில் என்ன ஆகுது, அந்த ஒரு லீஃப் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. he went near it and saw a small ant. ஸோ பக்கத்தில் போயிட்டு பார்க்குறான், என்னது ஒரு சின்ன எறும்பு இருக்குது. ஸோ அந்த ant என்ன பண்ணுது, ஒரு லீஃபை அப்படியே கேரி பண்ணிட்டு போகுது. the ant was carrying the big leaf. ஸோ பெரிய இலை என்ன பண்ணிட்டு போகுது, அது தூக்கிட்டு போகுது. the ant yelled சத்தம் போடுறது. get out of my way. ஸோ இந்த வழியை விட்டு நகரு, என்னை வழியை விடு. it will take too long to go around your feet. ஸோ வழியில் நின்றுட்டுருக்க நான் அந்த ஃபீட்டை, அந்த காலடியை சுற்றி வரணும் இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும், நீ வழியை விடு அப்படின்னு சொல்லி கத்துது. he asked the ant. அதான் என்ன பண்ண, அவன் அந்த அமீர் வந்து கேட்குற ஆண்ட்டிட்ட, ஹே why are you carrying this big leaf? ஏன் இவ்வளோ பெரிய லீவை நீ வந்து தூக்கிட்டு போகிற? it is easy to eat and then go home. அதாவது நீ என்ன பண்ணு, உனக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போது உனக்கு ஈஸி தானே அப்படின்னு சொல்லி அமீர் சொல்கிறான். the ant dropped the leaf and replied. ஸோ ட்ராப்னது கீழே போடுறது. ஸோ ஆண்ட் என்ன பண்ணிடுச்சு, அந்த லீவ்ஸை என்ன பண்ணிடு கீழே போட்டுட்டு சொல்லுது, ஐ ஆம் எ லீஃப் கட்டர் ஆண்ட். நான் என்ன பண்ணுறேன், இலைகளை அந்த கட் பண்ணுற ஆண்ட்டு. ஐ ஆம் கலெக்டிங் லீவ்ஸ் ஃபார் மை காலனி. ஸோ நான் வந்து லீவ்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். யாருக்கு அப்படின்னா மை காலனி. காலனி அப்படின்றது எறும்பெல்லாம் ஒன்றா இருக்கதான் என்ன சொல்லுவோம், காலனி. ஓகே, குரூப் ஆஃப் ஆண்ட்ஸ், அதை தான் என்ன சொல்லுவோம், காலனின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்காக நான் கலெக்ட் பண்ணிட்டு போகிறேன். ஐ கேன் கேரி லீவ்ஸ் தட் வெயிட் நியர்லி 20 times my weight. ஸோ என்னோடய வெயிட்டை விட 20 times 20 மடங்கு அதிகமான வெயிட்டை என்னால் என்ன பண்ண முடியும், கேரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த லீவ் கட்டர்ன்ட்டு சொல்லுது. அமீர் வாஸ் சர்ப்ரைஸ். அமீருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஹி ஆஸ்க் டு யூ ஈட் லீவ்ஸ். உடனே அவன் கேட்குறான், நீங்கள் லீவ்ஸ் வந்து சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். The ant replied, no, we don't eat leaves. நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், அந்த லீவ்ஸ் இலைகளை சாப்பிட மாட்டோம். we drink the leaf sap அப்படின்னா என்னென்னா, அந்த இலையில் என்ன இருக்கும், அந்த ஃப்ளூயிட், பிளான்ட் ஃப்ளூயிட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் என்ன பண்ணுவோம், ட்ரிங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இதுதான் என்ன, சாப். ஸோ அந்த லீஃபில் உள்ள அந்த ஃப்ளூயிடு, ஸோ இந்த ஃப்ளூயிடை தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், ட்ரிங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த லீஃப் கட்டர்ன்ட்டு சொல்லுது. we also use the leaves to grow fungus. ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரிங்க்ஸ், அந்த தண்ணி பிளான்ட் ஃப்ளூயிட் இல்லை, ஸோ அதை ட்ரிங்க் பண்ணிவிட்டு அதில் என்ன ஆகும், ஃபங்கஸ் கூட வரும். ஸோ ஃபங்கஸ்னால் என்ன சொன்னேன், ஒரு லிவிங் திங்ஸ் வந்து என்ன ஆகும், ஸ்பாஞ்சி லிவிங் திங்ஸ் வந்து ஒரு க்ரோ ஆகுறது தான். ஓகே, ஸோ அந்த லீவ்ஸில் என்ன ஆகும், ஃபங்கஸ் வந்து வளரும், ஒரு ஸ்பாஞ்சி மாதிரி ஒயிட் கலரில். ஸோ ஒயிட்டு இல்லை பிளாக், எனி ஒன். ஓகே, ஸோ ஏதாவது வரும். we need the fungus to feed our babies. ஸோ அந்த ஃபங்கஸை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஆண்ட்டோட பேபிஸ்க்கு சின்னது இருக்கும் இல்லையா, அந்த ஆண்ட்டுக்குலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபீட் பண்ணுவோம், அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. we also store the leaves for the winter. நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த லீவ்ஸை கூட வின்டர் சமயத்தில், அந்த குளிர்காலத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த லீவ் கட்டர் ஆண்ட்டு சொல்லுது. ask, by the way, do you the humans save the food that you need? அதுக்கப்புறம் ஆண்ட்டு சொல்லுது, ஓகே பரவாயில்ல, நீங்கள் ஹியூமன்ஸ் தானே, ஸோ நீங்கள் ஃபுட்டெல்லாம் என்ன பண்ணுவீங்க, சேவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. அமீர் ரிப்ளைட், எஸ், we also save food in granaries, but we need money to buy it. So we usually give importance to save money. ஸோ உடனே அமீர் என்ன சொல்கிறான், ஆமாம் நாங்கள் ஃபுட்டை வந்து சேவ் பண்ணுவோம். எங்கே சேவ் பண்ணுவோம் அப்படின்னா கிரானரிஸ்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ ஃபுட்டை வந்து சேவ் பண்ணுற இடம், பிளேஸ். ஓகே, ஸோ தானிய கிடங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் சேவ் பண்ணுவோம். ஸோ அதை வாங்குறதுக்கு எங்களுக்கு என்ன தேவை, மணி. we need money. ஸோ மணி தேவை, அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், மணி சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுது. வாட் எல்ஸ் do we have to save? don't you have anything other than money to save? சரி, ஓகே, ஸோ மணியும் என்ன பண்ணுறீங்க, ஃபுட்டையும் சேவ் பண்ணுறீங்க, இதை தவிர வேறு ஏதாவது நீங்கள் சேவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி ஆஸ்க் த ஆண்ட் கேட்குது. ஆஃப்டர் டேக்கிங் சம் டைம் டு திங்க். ஸோ கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறான், நேரம் எடுத்துக்கிட்டு திங்க் பண்ணிவிட்டு சொல்கிறான். அமீர் ஆன்சர்ட், மை மாம் ஆஸ்க் மீ டு சேவ் வாட்டர், ஃபுட், எலக்ட்ரிசிட்டி, ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுல்.
அப்படின்றது என்னென்னா, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வாட்டர் தண்ணி, ஃபுட்டு உணவு, எலக்ட்ரிசிட்டினா கரண்ட்டு. ஓகே, ஸோ அது ஃபாரஸ்ட் காடுகள், அண்ட் ஃபூல் அப்படின்றது என்னென்னா எரிபொருள். ஓகே, ஸோ அதெல்லாம் சேவ் பண்ணணும்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. We have a lot of things to save to make sure that future generations can use this. ஸோ நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சோன்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த ஜென்ரேஷன்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அமீர் வந்து யார்கிட்ட ஆண்ட்டிட்ட சொல்கிறான். These interactions with the mole and the ant changed the way Amir thought about the things around him. ஸோ இந்த இன்ட்ராக்ஷன்றது 2 பேர் யார்கிட்ட பேசினா, அமீர் வந்து மோல்கிட்ட பேசினா, ப்ளஸ் வந்து ஆண்ட்டுக்கிட்ட பேசினால, ஸோ இந்த இன்ட்ராக்ஷன், இந்த உரையாடல் வந்து அமீர் வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு. எதை சேஞ்ச் பண்ண, அவனோட திங்ஸ் அரௌண்டோட அவனை சுற்றி இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுச்சு, திங்க் பண்ண வச்சிருச்சு. ஓகே, இயர்லியாக he let the fan run as he left the room. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவான்னா, ரூமில் விட்டு வெளியே வரும்போது ஃபேன் ஓடிட்டே இருக்கும், பட் என்ன பண்ண மாட்டான், அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே ஃபேன் போட்ட மணிக்கு வந்துடுவான். He let the water drip as he never closed the tap tightly. ஸோ அந்த ட்ரிப், அந்த வாட்டர் வந்துலேருந்து தண்ணி வழிஞ்சிட்ருக்குல சொட்டு சொட்டாக, ஸோ அந்த மாதிரி வழிஞ்சிட்ருக்கும். அப்போ கூட என்ன பண்ணுவான், வாட்டர் அந்த டேப்பை வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ண மாட்டான். Now he always care and save the resource around him. அதான் என்ன சொன்னால், இப்போ இந்த கான்வர்சேஷன் 2 பேரும் இன்ட்ராக்ஷன் பண்ணாங்களே மோல் அண்ட் ஆண்ட்டில் பேசுனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறான், ரொம்ப கேர்ஃபுல்லாக அவனை பின்னாடி உள்ள அந்த ரிசோர்ஸ் எல்லாம் நல்லா பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான். From this lesson, we understand the importance of savings. Savings, not only the money, but also the other resources available in this earth. ஓகே, ஸோ இந்த லெசனில் இருந்து என்ன கற்றுட்டோம், ஸோ வாட்ரு வேஸ்ட் பண்ணக்கூடாது, மணி மட்டும் கிடையாது, வாட்ரு, எலக்ட்ரிசிட்டி, ஃபாரஸ்ட் அண்ட் ஃபவுல் எரிபொருட்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் சேவ் பண்ணணும் அப்படின்றத இந்த லெசன்லேருந்து புரிஞ்சிட்டோம். ஓகே, தேங்க்யூ.